செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பால் தென் மாநிலங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து சென்னையில் நாளை முக்கிய ஆலோசனை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்க கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதல்வர்கள் வருகை. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு என்பது தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழ்நாட்டின் முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். நம்மோட இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும். அதிமுகவை நீர்த்து போகச் செய்வதற்கான கணக்குகளை யாரோ சிலர் போடுவதாக பாஜக குறித்து மறைமுக விமர்சனம். அதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தல். அதிமுகவின் கணக்குகளை பார்த்துக் கொள்ள தங்களுக்கு தெரியும் என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நிதியமைச்சர் பட்ஜெட் கணக்குகளை மட்டும் பார்க்கட்டும் என்றும் பதிலடி. கோவை மாவட்டம் வால்பாறையில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. சங்கரன் கோவில் அருகே கனமழையால் வீதிகளில் குளம் போல் தேங்கிய தண்ணீர். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் சதமடித்தது வெயில். சேலம், வேலூரிலும் 100 டிகிரி அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ஒன்றிய அரசு தொடர்புடையது என்பதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று மறுப்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் தீ விபத்தின் போது கட்டுக்கட்டாக சிக்கிய பணம். உச்சநீதிமன்ற கொலீஜியத்தின் கவனத்திற்கு சென்ற நிலையில் யஷ்வந்த் வர்மா அலகாபாத்திற்கு மாற்றம். பாம்பன் மீனவர்கள் 14 பேருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. அபராதம் செலுத்த தவறினால் 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. கர்நாடகாவில் ஹிந்தி தேர்வில் 90,000 பள்ளி மாணவர்கள் தோல்வி. வரும் கல்வியாண்டு முதல் 3வது மொழியை கைவிட கல்வியாளர்கள் வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைக்கும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் மாநில முதலமைச்சர்கள் வருகை தந்துள்ளனர். பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதில் தீவிரம் காட்டி வருகிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் மக்களவையில் 848 எம்பிக்களுக்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டன. தொகுதி மறுசீரமைப்புக்கான திட்டத்தை உறுதி செய்தது. கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு நடத்த திட்டமிட்டுள்ள ஒன்றிய அரசு அதன் அடிப்படையில் எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் என தெரிகிறது. இதனை முன்கூட்டியே கணித்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து விவாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை சென்னையில் கூட்டினார். இந்த கூட்டத்தில் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலங்கானா, ஒடிஷா, மேற்கு வங்கம், பஞ்சாப் ஆகிய 7 மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாஜக அல்லாத முதலமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம் சென்னையில் நாளை நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக கேரள முதலமைச்சர் பினராய் விஜயன், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பினோய் விஸ்வம்,
பஞ்சாபில் இருந்து சிரோமணி அகாலி தளத்தைச் சேர்ந்த பல்வீர் சிங் பூண்டர், ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் ஆகியோர் சென்னை வந்து சேர்ந்தனர். அவர்களை திமுக எம்பிக்கள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். ஆந்திர முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, ஒடிஷாவின் பிஜு ஜனதா தளம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், BRS, JSP உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் வருகையால் சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. கூட்டம் நடைபெறவிருக்கும் தனியார் நட்சத்திர விடுதியை சுற்றியுள்ள பகுதிகள் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. சென்னையில் நாளை நடைபெறும் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும், இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படுவது குறித்தும், இதிலிருந்து பாதுகாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் நாளை சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னெடுப்பில் கூட்டு நடவடிக்கை குழுவின் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளார். ஃபேர் டீலிமிட்டேஷன் இதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்குது. திமுக ஏன் இதை பேசு பொருளாக ஆக்குச்சுன்னா, 2026 டீலிமிட்டேஷன் கண்டிப்பாக நடந்தே ஆகணும். அப்போது மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சால் நம்மளோட எம்பிக்களுடைய பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படும். தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒருங்கிணைத்து போராட முடிவெடுத்து 7 மாநில முதல்வர்கள் நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்ததை முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது எம்பிக்கள் எண்ணிக்கை சார்ந்த பிரச்சினை அல்ல, மாநிலத்தின் உரிமை சார்ந்த பிரச்சினை என்றும் அவர் கூறியுள்ளார். மாநில முதலமைச்சர்கிட்டையும் நானே ஃபோனில் பேசினேன். இதை தொடர்ந்து சிலர் நேரடியாக வர்றதாகவும், சிலர் ஏற்கனவே ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சிகள் காரணமாக தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்புறதாகவும் சொல்லியிருக்காங்க. தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாடும் மற்ற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்தியாவில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது என்று மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மறுசீரமைப்பால் நம்ம தமிழ்நாடும் நம்ம அழைச்சிருக்கிற மாநிலங்களும் பாதிக்கப்பட்டால் இந்திய நாட்டில் கூட்டாட்சிக்கான பொருளே இருக்காது, ஜனநாயகத்துக்கான மதிப்பே இருக்காது. நாடாளுமன்றத்தில் நம்முடைய குரல்கள் நசுக்கப்படும், நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாது. இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். நம்மோட இந்த முன்னெடுப்பு இந்தியாவை காக்கும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நாளை நடைபெறும் கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் கோவை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கணித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த மழை கொட்டியது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பகுதியில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் மாலையில் மழை வெளுத்து வாங்கியது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த மழையால் பஜார் வீதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. வீதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. குறிப்பாக நாலாட்டின்புத்தூர், இனாம் மணியாச்சி, அத்தைக்கொண்டான், இலுப்பையூரணி, திட்டங்குளம், பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது.
சிவகங்கை மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, தென்காசி, ஈரோடு ஆகிய 10 மாவட்டங்களில் சனிக்கிழமை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 100 டிகிரி அளவுக்கு வெயில் சுட்டெரித்தது. சேலம், வேலூரிலும் 100 டிகிரி அளவுக்கு வெயில் வாட்டி வதைத்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அதிமுகவுக்கான செயல் திட்டங்களை பாஜக வகுத்து வருவதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்த கருத்துக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் பதிலளித்துள்ளனர். அரசியல் பயணத்தில் உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போக செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கணக்கு பற்றி நிதியமைச்சர் சொன்னார். ஏன்னா கணக்கு தானே அவருடைய முக்கிய பங்கு. பட்ஜெட்டில் கணக்கு தானே முக்கியம். ஆகவே பட்ஜெட் கணக்கை சரியாக செயல்படுத்துங்க. எங்கள் கணக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் கணக்கு நாங்கள் எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். எங்கள் மீது நீங்கள் கரிசனம் காட்ட தேவையில்லை. புரியுதுங்களா? எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது எப்படி பார்க்கணும் எங்களுக்கு தெரியும். அதோட நீங்கள் எப்படியெல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது என்று சற்று எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ரெண்டையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற பொழுது வாக்குகள்லாம் ஒன்றாக சேர்ந்து எதிரிகளை வீழ்ப்பதற்காக கூட்டணி அமைப்பது. கொள்கை என்பது அது நிரந்தரமானது. கூட்டணி அப்படி இல்லை, ஒவ்வொரு முறையும் மாறி மாறி இருக்கும். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்து கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி கணக்குகள் அப்படின்னு வருகின்ற பொழுது அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பதற்றம் என்பது எதனால வருது? எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒருவேளை ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம கணக்கு தப்பா போகுமோ அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க மத்தவங்களோட கணக்கு பத்தி இப்ப அதிகமா கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. உங்களோட பலம், உங்களோட ஆதரவு, மக்கள் ஆதரவு எல்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த கணக்கு எல்லாமே உங்களோட கணக்கு சரியா இருக்கும். நீங்க ஏன் மத்தவங்க கணக்கை பத்தி யோசிக்கிறீங்கன்னா, ஏன்னா உங்களால உங்க ஆதரவு கணக்கு போட முடியலங்கிறதா யதார்த்தம். கர்நாடகாவில் 10ஆம் வகுப்பு ஹிந்தி தேர்வில் 90,000 மாணவர்கள் தோல்வியடைந்துள்ள நிலையில் மும்மொழி கொள்கை தேவையா என கல்வியாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பெங்களூரு, மைசூரு போன்ற நகரங்களில் வசிக்கும் கன்னட மக்கள் தாமாகவே ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட பிற மொழிகளை கற்றுக்கொள்ளும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். கர்நாடகாவில் பெரும்பாலான பள்ளிகளில் 3வது மொழியாக ஹிந்தி கற்றுத்தரப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 3வது மொழியாக ஹிந்தியை தேர்வு செய்த மாணவர்களில் 90,000க்கும் மேற்பட்டோர் ஹிந்தி மொழி தேர்வில் தோல்வியடைந்தனர். இது பெற்றோர் மற்றும் கல்வியாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டை பின்பற்றி கர்நாடகாவிலும் இருமொழி கொள்கையே தேவை என்ற குரல் ஓங்கி ஒலிக்க தொடங்கியுள்ளது. ஹிந்தி மொழியை கற்பது மாணவர்களின் அறிவு வளர்ச்சிக்கோ அல்லது எதிர்காலத்திற்கோ எந்த வகையிலும் பலனளிக்காது என்பது உறுதியாகியுள்ளதாக கல்வியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் கர்நாடக அரசு ஹிந்தியை ஏன் 3வது மொழியாக கட்டாயமாக்கியுள்ளது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கர்நாடகாவில் 6ஆம் வகுப்பு முதலே ஹிந்தி கற்றுத்தரப்படும் நிலையில் அது மாணவர்களுக்கு தேவையற்ற சுமையாகவே உள்ளது என்று கூறியுள்ள கல்வியாளர்கள் வரும் கல்வியாண்டு முதல் பள்ளிகளில் ஹிந்தியை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.
வருகின்றனர். நம்ம கனடா என்ற அமைப்பும் கர்நாடகா முழுவதும் ஹிந்திக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறது. பெயர் தெரியாத உள்ளூர் நீதிபதி தமது அதிகாரத்தை அபகரிக்க பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தமது உத்தரவுகளுக்கு தடை விதிக்கும் நீதிபதிகள் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியுள்ளார். வெனிசுலாவைச் சேர்ந்த கூலிக்கு கொலை உள்ளிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் திரந்தே அரகுவா குழுவினரை 2ஆம் உலகப் போர்க்கால அந்நிய எதிரிகள் சட்டத்தை பயன்படுத்தி நாடு கடத்த ட்ரம்ப் உத்தரவிட்டார். அதற்கு எதிரான வழக்கை விசாரித்த வாஷிங்டன் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஜேம்ஸ் போஸ்பெக் எல் சால்வடார் நாட்டுக்கு வெனிசுலா நாட்டினர் கொண்டு செல்லப்பட்ட விமானங்களை அமெரிக்க மண்ணிலேயே தரையிறக்க உத்தரவிட்டார். ஆனால் அந்த உத்தரவு நிறைவேற்றப்படவில்லை. இந்நிலையில் எல் சால்வடார் நாட்டுக்கு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள வெனிசுலா இளைஞர்களை சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பச்சை குத்தி இருப்பதை தவிர அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் அவர்களது உறவினர்கள் கூறியுள்ளனர். பச்சை குத்தியதற்காக அப்பாவிகள் நாடு கடத்தப்பட்டது, வெனிசுலா அகதிகளை எல் சால்வடார் சிறைக்கு கொண்டு சென்றது மற்றும் பாதுகாப்பு ரகசியம் என்று அரசு கூறுவதற்கான காரணம் உள்ளிட்டவை குறித்து ட்ரம்ப் அரசு விளக்கம் அளிக்க நீதிபதி போஸ்பெக் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே பாலஸ்தீன ஹமாசுடன் தொடர்புள்ளதாக கூறி கைது செய்யப்பட்ட இந்தியாவைச் சேர்ந்த ஆய்வு பட்ட மாணவர் பதார் கான் சூரியை நாடு கடத்த அலெக்சாண்ட்ரியா மாவட்ட நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இதுபோல ட்ரம்ப் உத்தரவுகளுக்கு தடை விதித்து வரும் நீதிபதிகளை பதவி நீக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம் கொண்டுவர எலான் மஸ்க் ஆதரவுடன் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நீதிபதி போஸ்பெக்கை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற ட்ரம்ப் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜான் ராபர்ட்ஸ் ஒரு தீர்ப்பை விரும்பாத ஆட்சியாளர்கள் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய நினைப்பது சரியல்ல என்றும் இது 2 நூற்றாண்டுகளாக நடந்து வருவதாகவும் கூறியிருந்தார். இதற்கு பதில் தரும் வகையில் அமெரிக்காவை மீண்டும் வலிமையான நாடாக்கும் குறிக்கோளுக்கு இடையூறாக அடிப்படைவாதத்தில் தீவிரமாக உள்ள நீதிபதிகள் நீதியின் பாதையில் நிற்பதாக ட்ரம்ப் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை தாமதமின்றி எடுக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். நீதிபதி என்ற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அதிபருடைய அதிகாரத்தை போஸ்பெக் அபகரிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூர்காரரான பெயர் தெரியாத அவர் வெறும் விளம்பரத்துக்காகவே இவ்வாறு அபத்தமான மற்றும் தகுதியற்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.